ஹாய் எல்லாருக்கும் பிடிச்ச ட்ரீம் கேக்கை எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, இது எல்லாமே நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே நான் கப் மெஷர்மெண்ட்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்துக்கலாம். நல்லா பெரிய முட்டை எடுத்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் நல்லா நுர வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட 1/4 கப் அளவு சுகரை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கம்மியாக வேணும் சுகர் அப்படின்னா கூட 1/4 கப்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்தமாதிரி பீட் பண்ண இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நல்லா ஒயிட் கலரில் வரும். அப்போ நல்லா சுகர் கரைஞ்சிருக்கான்னு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சுகர் கரையாமல் எந்த ரெசிபி பண்ணாலுமே பிசுன்னு ஆகிடும். ஸோ நல்லா சர்க்கரை கரைஞ்சிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இந்தமாதிரி ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பீட் பண்ணும்போது நல்லா வரும். ஸோ நான் ஒரு ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். நல்லா சுகர் கரைஞ்சிருக்கு. இது கூட இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வச்சுருந்தோம்ல, அதை நம்ம ஜலிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட அளவு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கிறேன். வாசனை இல்லாத எண்ணெய் எது வேணுனாலுமே நீங்கள் சேர்க்கலாம். சன்ஃப்ளவர், கோல்டு வின்னர், இந்த மாதிரி எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் சேர்க்கலாம். பட் இந்த கடலை எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி 180 டிகிரியில் ஓடிஜியை 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதே 180 டிகிரியில் 15 to 20 மினிட்ஸ் வரைக்குமே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா 1/4 மணி நேரத்துலேயே இந்த கேக் வெந்துடும். ஸோ நான் 6 இன்ச்சு ரவுண்ட் ட்ரே எடுத்திருக்கேன். இந்த டின்னில் நான் மைதா மாவை டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் தடவி மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பேப்பர் எதுவுமே போடலை, பேக்கிங் பேப்பர். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேட்டரை அந்த 6 இன்ச்சு டின்னில் நான் ஊற்றிக்கிறேன். இது ஊற்றிட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்கியூரை வச்சு நம்ம ஏர் பபிள்ஸ் இல்லாத மாதிரி நல்லா டேப் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஏர் பபிள்ஸை ரிலீஸ் பண்ணிடணும். இல்லைனா ஒரு பக்கம் மேடாகவும் இல்லைனா ஒரு பக்கம் வெடிச்சோம் அந்த மாதிரி ஆகிடும் கேக்கு. நீங்கள் சின்னதாக கேக் பண்ணால் கூடமே இந்த மாதிரி ஸ்கியூ வச்சு பண்ணிங்கன்னா அது ஈவனாக கிடைக்கும். இப்போ ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் நான் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 15 to 20 மினிட்ஸ் வச்சு நான் பேக் பண்ணி எடுத்துடுறேன். நெக்ஸ்ட்டு சாக்லேட் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்ல காய்ச்சின சூடான பால் எடுத்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கிறேன். அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் எடுத்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா அதனால் கூல்டவுன் ஆகி கிடைக்கும். நல்லா சில்லுன்னு இருக்கும்போது நம்ம அது கேக் மேலே ஊற்றினோன்னா அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எவ்வளோ சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறேன். நெக்ஸ்ட் நல்லா கேக் பேக் ஆகிடுச்சு. அது நான் நல்லா ஆற வச்சுட்டு அதை டீமோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த கப்பில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு பவுலில் அந்த கேக்கை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது மேலே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிரப்பை அது மேலே ஊற்றிக்கிறேன். இது நல்லா சோக் ஆகட்டும். ஸோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். கேக்கை ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஸோ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சாக்லேட் கனாஷே பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் நல்லா காய்ச்சிட்டு அதில் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது டபுள் பாயிலிங்லும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணாலும் ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா அந்த சூட்டோடையே நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கரைஞ்சி ஒரு ஷைனிங்கான ஒரு இதில் கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சாக்லேட் க்ரீம் பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீமெல்லாம் கூலிங்காக இருக்கும் போதே நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா சூப்பராக கிடைக்கும். இந்த விப்பிங் க்ரீம்லேயே ஆல்ரெடி சுகர் இருக்கும். உங்களுக்கு அடிஷ்னலாக சுகர் வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம திருப்பி போடும்போது கூட அது ஊற்றாத அளவுக்கு நல்லா ஸ்டிக் பீக்காக கிடைக்கணும். அது கூட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த சாக்லேட் கனாஷிலேருந்து நான் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் நல்லா அதை பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு
சாக்லேட் க்ரீம் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இந்த க்ரீம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து கேக் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே நம்ம எல்லாமே சாக்லேட்டாக சேர்க்கும்போது ட்ரீம் கேக் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கோம்ல நம்மளோட அந்த கேக்கை, அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது கூட வந்து அந்த க்ரீம் வந்து சேர்த்துக்கிறேன். நான் எல்லா க்ரீமையும் வந்து போட்டுக்கிறேன். நம்ம எல்லாமே கப் மெஷர்மெண்ட்டில் பண்ணுறதுனால இது கரெக்டான அளவாக இருக்கும். ஸோ அதை போட்டுட்டு நல்லா ஈவன் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். இது எல்லாமே வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சும் நீங்கள் ஒரு ஸ்டெப்பையும் வந்து நீங்கள் 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் தான் அது அழகாக லேயர் பை லேயராக வந்து செட் ஆகும். நீங்கள் உடனே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சொதப்பிடும். ஸோ வந்து மினிமம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சும் வந்து ஒரு ஸ்டெப்புக்குமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. நான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் எடுத்துகிட்டு அந்த சாக்லேட் கனாஷை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நான் மேலே போட்டுக்கிறேன். இதை போட்டுட்டு வந்து நல்லா வந்து லேயர் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவனாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது. இப்போ கேக் பண்ணோன்னா கரெக்டாக ஈவனாக நீங்கள் வந்து அதை பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து உள்ளே நம்ம வச்சு பண்ணுறதுனால நல்லா வந்து சூப்பராகவே கிடைக்கும். இது கூட வந்து நான் ஒரு கப் அளவுக்கு வந்து சாக்லேட்டை நல்லா வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் டபுள் பாயிலிங்கில். சாக்லேட் கூட எதுவுமே சேர்க்கக்கூடாது, வெறுமா வந்து நம்ம சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக வந்து அந்த பவுலை வந்து இப்படி பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பேச்சுலாவோ இல்லை வேறு ஏதாவது வச்சு வந்து நீங்கள் நல்லா ஈவன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாக்லேட் வந்து நல்லா வந்து நம்ம போடும்போது தான் அதை உடைக்கும் போது சூப்பராக கிடைக்கும். ஸோ வந்து இதோட ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து கொக்கோ பவுட்ரு போட்டுக்கலாம். சில பேர் போட மாட்டாங்க, நானும் போட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஸோ வீடியோக்காக நான் போடுறேன். கொக்கோ பவுட்ரு போட்டிங்க ரொம்ப கசப்பாக தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி போட்டு நான் வந்து அந்த பவுலை லைட்டாக டேப் பண்ணிக்கிறேன். ஸோ ஈவனாக கிடைக்கும். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா வந்து ஜலிச்சு போட்டிங்கன்னா அதுவும் ஈவனாக கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நான் போட்டுட்டு நான் அந்த சைடில் வந்து சாக்லேட் ஒட்டியிருக்கு, அது பார்க்க வந்து நல்லா இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு டிஷ்யூ வச்சு நான் லைட்டாக வைப் பண்ணி எடுத்துகிட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் வந்து அதை பிரேக் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக இது எங்கள் அப்பா அம்மா வெட்டிங் ஆனிவர்சரிக்கு பண்ணதுனால, ஸோ அவங்க உடைச்சதுனால நான் அதை வீடியோவாக தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை போட முடியாது. இந்த கேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன். மெஷர்மெண்ட் நான் முடிஞ்சால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.